Hello students, welcome to HibaMax Study Time. 9th standard CBSE Max பார்த்துட்டு chapter 4 end of chapter exercise. 4th question இந்த வீடியோல பார்க்கலாம். Simplify the following கொடுத்திருக்காங்க. First question பாருங்க. 4x square plus 4x plus 1 divided by 4x square minus 1. So இந்த term பாருங்க 3 terms இருக்கு. ரைட்டா 3 terms இருக்கு எல்லாமே பிளஸ்ல இருக்கு. So இதை நான் a plus b whole square formula வச்சுட்டு solve பண்ணுவேன். And denominator la 4x square அப்ப 2 square 2x whole square a square minus b square formula use பண்ணலாம். question பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைச்சிரணும். 4x square plus 4x plus 1 divided by 4x square minus 1. so இதை split பண்ணி எழுத போறேன். 4x எப்படி எழுதலாம் 2x whole square plus 2 into a into b plus b square divided by 4x square எப்படி எழுதலாம் 2x whole square minus 1 square. first மேல இருக்கிற numerator பாருங்க எப்படி இருக்கு a square plus 2 into a into b plus b square that is equal to a plus b whole square. a இருக்கிற இடத்துல 2x b இருக்கிற இடத்துல 1 அப்புறம் whole square எழுதிக்கலாம் divided by இது a square minus b square. a square minus b square formula தெரியும் இல்லையா a square minus b square is equal to a plus b a minus b. so a இடத்துல 2x plus 1 2x minus 1. இப்போ இது ரெண்டுமே ஒரே வேல்யூ. so இதை கேன்சல் பண்ணும்போது 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1ன்னு மாறிடும். so 2x plus 1 divided by 2x minus 1 is the final answer. Next question. 9 into 3a cube minus 24b cube divided by 9a square minus 36b square. இப்போ இதுல பாருங்க cube வரணும் ஆனா 3 இருக்கு. so நான் என்ன பண்றேன் இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 3யவே காமனா வெளிய எடுத்துறேன். சொல்யூஷன்ல கொடுத்தது அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துல இருந்து 3ய காமனா வெளிய எடுக்கிறேன். so 3 வெளிய எழுதிட்டேன். அப்ப a cube minus 24 வந்து 3 8s are 3 வெளிய போயிடுச்சுனா 8 மட்டும் இருக்கும் 8b cube divided by 9a square minus 36b square னு இருக்கு. இப்போ இதுல இருந்து நான் 9யே வெளிய எடுக்கிறேன். அப்ப வெறும் a square 9 4s are 36b square னு கிடைக்கும். 9 9 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு 3 இருக்கும். இது a cube minus b cube formula. a cube minus b cube is equal to a minus b a square plus ab plus b square. a இருக்கிற இடத்துல a தான் இருக்கு. ஆனா இப்ப b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பார்க்கணும். 8 வந்து 2 cube. அப்ப 2b whole cube. 8 வந்து 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. இப்ப 2 cube ன்னு மாத்தி எழுதிக்கலாம். சரியா divided byல a square minus 4 4 எப்படி எல்லாம் 2 square. இப்போ 4b whole square a square minus b square. அந்த ஃபார்முலா தெரியும் சோ நான் எழுதல. சரியா இப்போ மேல இருக்க ஃபார்முலா மட்டும் மாத்தலாம். 3 into a minus b a minus 2b into a square plus a into b plus b square divided by a square minus b square a plus b a minus b. இப்போ next line எல்லாமே multiplication தான். so bracket remove பண்றேன். 3 into a minus 2b into a square plus 2 into a into b plus 4b square divided by a plus 2b a minus 2b. இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு என்ன டேர்ம் இருக்கு 3 into a square plus 2ab plus 4b square divided by a plus 2b. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். third subdivision பாருங்க. s cube plus 125t cube divided by s square minus 2st minus 35t square. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிடலாமா. s cube plus 125t cube divided by
s square minus 2st minus 35t. இப்போ நியூமரேட்டர்ல பாருங்க 125 5 cube. ஸோ அது மாற்றி எழுதிடலாமா s cube plus 5t whole cube இல்லையா divided by கீழே இருக்கிற டேர்ம்ல நமக்கு இங்க ஸ்கொயர் வரணும். கீழே இருக்க டேர்ம்ல 35 வந்து ஸ்கொயர் பண்ணி எழுத முடியாது கரெக்டா? இப்போ 36னா 6 ஆனா 35 அப்படி எழுத முடியாது. ஸோ நம்ம மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண போறோம். 35 இருக்கு மைனஸ்ல. நமக்கு சம் வந்து -2 வரணுமா? அப்ப எப்படி எழுதலாம்? -7 5 அப்பதான் இங்க மைனஸ் வரும். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருந்தா தான் மைனஸ். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன்னா s ஸ்கொயர் minus 7st plus 5st minus 35t square. கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க இது a cube plus b cube ஃபார்முலா. ஸோ எல்லாருக்கும் இப்போ ஃபார்முலா தெரியும், நான் டைரக்டா எழுதுறேன். s plus 5t a plus b a square minus a into b. அப்ப s into 5t plus b square na 5t whole square divided by இப்போ இதுல s காமனா வெளியே எடுக்கலாம். அப்போ ஒரு s minus t மட்டும் கிடைக்கும். இதுல வந்து 5t ரெண்டுமே வேணும், 5ம் எடுக்கணும் tயும் எடுக்கணும். அப்பதான் s minus 7t கிடைக்கும். இங்க t ரெண்டு வாட்டி இருக்கா, ஒரு வாட்டி வெளியே எடுத்துட்டோம், இன்னொரு வாட்டி உள்ள இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இது ரெண்டும் காமனா. ஸோ s plus 5t into s square minus 5st plus 25t square. 5 square 25t square divided by s minus 7t common. அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கு? s plus 5t அதை எழுதிக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு s square minus 5st plus 25t square கிடைக்கும். டிவைடட் பைல s minus 7t கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியா இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் 5th question பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th question. Find the possible expressions for the length and breadth of each of the following rectangles whose areas are given by the following expressions. ஸோ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு சொல்றாங்க. இன் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஏரியா இன் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதோட லென்த் என்ன பிரெத் என்ன கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் இன்டூ இது பிரெத், இது லென்த் இல்லையா? லென்த் இன்டூ பிரெத் கண்டுபிடிச்சாதான் ஏரியா வந்து கிடைக்கும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஏரியாவே கொடுத்துட்டாங்க. இதோட லென்த் அண்ட் பிரெத். ஸோ இதை நான் ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸா மாத்தணும். அதுதான் எங்க விஷயம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத்னா கொடுத்துருக்க ஏரியாவை நான் ரெண்டு டேர்ம்ஸோட ப்ராடக்டா மாத்தி கொண்டு வரணும். ஸோ இதை சால்வ் பண்ணாலே போதும். இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணதான். 25a ஸ்கொயர் 25 வந்து 5 5a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏபி விட்டுறலாம் 9b ஸ்கொயர் அப்ப 3b ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 9 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 3b ஹோல் ஸ்கொயர் 2 இன்டூ a இடத்துல 5a b இடத்துல 3b மல்டிபிள் பண்ணுங்க. 2 5s are 10 10 3s are 30. கரெக்டா இருக்கா? சால்வ் பண்ணுங்க. 25a ஸ்கொயர் 5 2s are 10 அதே தான் வரும், எல்லாமே சேம் இல்லையா? இப்போ இந்த 25 மைனஸ் 30 ab பிளஸ் 9b ஸ்கொயரை நான் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் 5a பிளஸ் 3b ஹோல் ஸ்கொயர்னு மாத்தலாமா? சைட்ல வேணா ஃபார்முலா எழுதிக்கோங்க, ஆனா உங்களுக்கு தெரியும்னா எழுத வேண்டாம். 2ab பிளஸ் b ஸ்கொயர்னு இருந்ததுன்னா நான் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிப்பேன். இப்போ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இதே வேல்யூவை நான் 2 டைம்ஸ் எழுதணும். சரி, இப்போ கொடுத்துருக்கிறது ஏரியா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத்ன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், பிரெத் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். So possible length is equal to 5a plus 3b units. அதே மாதிரி breadth same 5a plus 3b units. அவ்வளவுதான் சம், ரொம்ப ஈஸி. செகண்ட் சப்டிவிஷனும் இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 36s ஸ்கொயர் மைனஸ் 49t ஸ்கொயர். இது ரொம்ப ஈஸி இல்லையா? சம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 36னா 6 ஸ்கொயர்
ஸோ 6s ஹோல் ஸ்கொயர். 49 7 ஸ்கொயர் 70 ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? இப்போ இது எப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a பிளஸ் b ஒன்று, a மைனஸ் b ஒன்று. a இடத்துல 6s லெஸ் 70. அடுத்து 6s மைனஸ் 70. இப்போ லாஸ்ட் சம்ல ரெண்டுமே பிளஸ். சரியா? இதுல வந்து ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். ஸோ நம்ம எது வேணா லென்த் இல்லை பிரெத்துன்னு எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை லென்த்னு எடுக்கிறேன், அடுத்த இதை பிரெத்துன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏரியாவை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். சரியா? ஸோ பாசிபிள் லென்த் இஸ் ஈக்குவல் டு 6s பிளஸ் 70. நீங்க இங்க மைனஸ் கூட எழுதிட்டு பிரெத்துக்கு பிளஸ்ன்னு கூட எழுதலாம். சரிங்களா? அடுத்து பிரெத். ஏன்னா அவங்க எந்த கண்டிஷனும் கொடுக்கல, நம்ம எடுக்கிறது தான். 6s minus 70 நான் பிரெத்துன்னு எடுக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.